கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, உன் ஜபத்திற்கு பதில் உண்டு. விசுவாசிங்க, என்னுடைய ஜபத்திற்கு நிச்சயமா பதில் உண்டு. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, அந்த ஜபத்திற்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. நல்ல கவனிங்க, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்குது. இன்னைக்கு நிறையவருடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். அப்போ அந்த மனுஷன் ஜெபிக்க போனாலே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறது இல்லை. ஆண்டவருக்கு பிரியமான மனுஷியா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. விசுவாசிங்க. விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசத்தோடு நீங்கள் எவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்பீங்களோ அவைகளுக்கு நிச்சயமாக பதில் உண்டு. நிச்சயமாக பதிலை கர்த்தர் கொடுப்பா. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படலை? என்னைக்காட்டு யோசிச்சிருக்கீங்களா? நான் நிறைய காரியம் ஜெபிக்கிறேனே, ஏன் என் ஜெபம் கேட்கப்படலை? ஃபஸ்ட்டு நான் என்ன சரி பண்ணிட்டு தான் ஆண்டவருடைய பாதத்தில் போய் நான் ஜெபிக்கணும். தாவீது ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தா, என் பாவம் எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. என்னை பரிசுத்தப்படுத்தும், மறுபடியும் திரும்பவும் என்னை பரிசுத்தப்படுத்தும். அந்த பரிசுத்தப்படுத்திட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியும் ஜெபிக்கும் பொழுது தாவீதினுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறான். நம்முடைய அக்கிரம சிந்தையோடு, நம்மளுடைய அருவருப்பான பாவத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமா? ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட மனிதரோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு என்று சொன்னார், நானும் நிறைய ஜெப குறிப்புக்கெல்லாம் ஜெபிக்கிறேன், ஏன் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டார். ஆனால் அவரை நான் பார்த்துருக்கிறேன், எங்களுடைய திருச்சபையில் தான். அவர் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சிகரெட்டை ஊதிட்டு, சிகரெட்டை பிடிச்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஆலயத்துக்குள்ளே வந்து அதே ஆலயத்தில் கம்யூனியன் எடுக்கிறார். நான் கேட்டேன், ஆண்டவருக்கு அருவருப்பான பாவத்தை செய்துட்டு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா எப்படி எங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு நான் கேட்டேன். அவரை காயப்படுத்துகிற மாதிரி கேட்கல, அவரை உணர்த்துகிற மாதிரி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஃபஸ்ட்டு நான் சரியாக இருந்தால் தானே என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்க முடியும். அவர் உணர்த்தப்பட்டார். கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு பிறகு அவர் என்னை சந்தித்தார். பிரதர், இப்போ கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறான்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரே சொல்கிறாரு, இப்போ நான் சிகரெட்டை பயன்படுத்துவதில்லை, மதுபானத்தை பயன்படுத்துவதில்லை, என் வாழ்க்கையே கர்த்தர் மாற்றி விட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள்கிட்ட மாற்ற வேண்டிய காரியத்தை நீங்கள் மாற்றிட்டு ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை மாற்றும், என் சிந்தையை மாற்றும், என் இருதயத்தை மாற்றும், என்னுடைய மறைவாக இருக்கிற தப்பான பாவ கிரியைகளை மாற்றும் சொல்லுங்கள். கர்த்தர் ஒரு புது வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பான். அன்பின் தகப்பனே, அப்பா, பாவங்களை மாற்றி பரிசுத்தமாக்கி என்னுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.